அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதி குணசேகரனை சட்டப்படி சிக்க வைக்க ஜனனி ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. வக்கீல் சாருபாலா கிட்ட அவங்க பேசுகிறாங்க. இந்த கேஸை ஸ்ட்ராங் ஆக்க என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. அதுக்கு சாருபாலா ஈஸ்வரி தாக்கப்பட்ட வீடியோ கிடைச்சா மட்டும்தான் வழக்கை உறுதியாக நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த வீடியோவை தேடுற முயற்சியில் மீண்டும் இறங்குறாங்க ஜனனி. ஆனால் அந்த முக்கிய ஆதாரம் இப்போ ராவணன் கையில் இருக்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஜனனி குணசேகரனை எதிர்த்து ஆதாரம் தேடுறதை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் அந்த வீடியோவை வச்சு மிகப்பெரிய கேம் ஆட திட்டம் போடுறாரு. ஒரு பக்கம் குணசேகரனை பழி வாங்கணும் அப்படின்ற கோபம், இன்னொரு பக்கம் தன்னோட கிரிமினல் சிந்தனை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ராவணன் எந்த முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றது தான் பெரிய புதிராக இருக்குது. அதுக்கப்புறமா ஆதி குணசேகரன் கிட்ட பேசுகிற கதிர், நீங்கள் ஈஸ்வரி அண்ணியை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வாங்க, நம்ம இந்த ஜனனியை இப்படியே விட்டால் அவன் மற்றவங்க மனசையும் மாற்றிடுவா, அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். இப்போ ஜனனியும் வீட்டில் இல்லை, அதனால் நாங்கள் வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட பேசி அவங்கள உங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்கிற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ஆதி குணசேகரனும் ஈஸ்வரியா கிளம்பி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸ்வரியா அவங்க கூட கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா கதிரும் ஞானமும் ரேணுகா நந்தினி விஷாலாட்சிலாம் தனியாக கூப்பிட்டு பேச போகிறாங்க. அவர் அந்த வீடியோவை ஜனனி கிட்ட கொடுத்து குணசேகரனை ஜெயிலுக்கு அனுப்புவாரா, இல்லைனா குணசேகரனை காப்பாற்றி அவரை முடிச்சிருவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.